கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவின் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற தமிழக பெண்ணான நிர்மலா சீதாராமன் அவங்க மக்களவையில பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சில வார்த்தைகள் முக்கியமா ஹிந்தியில அப்படியே பேச வேண்டியது இருந்தது. அந்த ஹிந்தியை பேசுறப்ப ஒரு சில பிழை அவங்களே அறியாம ஏற்படுத்திட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அங்க இருந்த திமுக எம்பிக்கள் ஹிந்தியை தப்பா பேசி இவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு அவையில மிகப்பெரிய கூச்சல் சத்தம் ஏற்படுத்தி நிர்மலா சீதாராமன் அவங்க இந்த அவையில ஹிந்தி பேசக்கூடாது அப்படின்னு திமுக மிகப்பெரிய எதிர்ப்பை நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு எதிராக எழுப்பியிருந்தாங்க. அப்ப அதுக்கு பதில் கொடுத்திருந்த நிர்மலா சீதாராமன், நான் சரியா ஹிந்தி கத்துக்க முடியாம போனது தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு திமுக அவங்களால இருக்கிறதுனால தான் என்னால் ஹிந்தியை சரியா கத்துக்க முடியாம போச்சு அப்படின்னு அப்பவே திமுக அவங்களுக்கு எதிராக மக்களவையில் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசியிருந்தாங்க. இப்படி இருக்க இதை பத்தி இன்னைக்கு மீண்டும் பல விஷயங்கள் சொல்லியிருக்க நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஆசைகளோட மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இப்பவே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வேற எங்கேயாவது குடியேறதான் சரியாக இருக்கும். ஏன்னா வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஆசை இருக்கிற மக்கள் வாழ முடியாது, அவங்க நினைச்ச ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க குறிப்பிட்டிருக்க அறிக்கையில் என்ன முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து பிறந்து படித்து வளர்ந்த பெண் நான், ஆனால் என்னாலேயே இன்னைக்கு டெல்லியில் தான் நான் இருக்கேன். ஆனால் சகஜமாக என்னால் ஹிந்தி பேசி பழக முடியல, எங்கே போனாலும் இங்கிலீஷ் பயன்படுத்தி தான் என்னால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதே மாதிரியான ஆசைகளோட தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, அதாவது மும்பை, டெல்லி இந்த பக்கம் போய் வருங்காலத்தில் செட்டில் ஆகணும், அங்கே இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா, தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க முக்கியமாக இருந்தால் அவங்க நிச்சயமாக ஹிந்தி தமிழ்நாட்டில் இருந்தே கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் அவங்க மும்பை, டெல்லி இந்த மாதிரியான இந்தியா வட மாநிலம் பக்கம் வந்து அவங்களால நிச்சயமாக குடிபெயர முடியாது. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சகஜமாக ஹிந்தி பேச பழக படிக்க நிச்சயமாக மக்களால் அதை கற்றுக்க முடியாது. அதை செய்யவும் திமுக அரசு விடாது. நான் படிக்கிற காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வப்பொழுது திமுக ஆட்சியில் அவங்க இருக்கிறப்ப ஹிந்தி திணிப்பு அப்படின்னு என்னால் சரியாக ஹிந்தியை படித்து பழக முடியாமல் திமுக அரசு அவங்க முட்டுக்கட்டியாக இருந்தாங்க. அதே மாதிரியான நிலைமை தான் இப்போவும் தமிழக பள்ளியில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டதன் விளைவு தான் இன்னைக்கு எனக்கு டெல்லியில் ஹிந்தியை சரியாக சகஜமாக பேசி பழக முடியல. இதே மாதிரியான ஆசைகளோட தற்போது தமிழ்நாட்டில் மக்கள் இருந்தீங்கன்னா அவங்க இப்பவே சுதாரிச்சுக்கிட்டு அவங்க இப்பவே இதற்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா ஃபியூச்சரில் என்ன மாதிரியான கஷ்டம் அவங்களுக்கும் ஏற்படலாம். அதனால தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு ஃபியூச்சரில் வட மாநிலம் பக்கம் குடிபெயரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உடனடியாக இந்த விஷயத்தை செய்யுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த முக்கியமான அட்வைஸை கொடுத்துருக்காங்க.